வணக்கம். உங்கள் விக்கிராஜ். நம்மளுடைய சென்னையில எப்பயுமே வழக்கமா சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை மழை நீர்னால மூழ்க போகுதுப்பா. அதுவும் இல்லாம சென்னை கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிறதுனால சென்னையை கடலில் மூழ்க போகுது. அதனால சென்னை வாழ்ற மக்கள் எல்லாருமே நிலைமை இன்னும் ஒரு 50 வருஷத்துல சென்னையே அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்கிற சூழ்நிலையில இப்போ ஒரு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து சென்னை மட்டும் இல்லாம இந்தியாவில் உள்ள சிட்டிஸ், அதாவது மெயினா சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்தியாவில் உள்ள சிட்டிஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா டெல்லி, அப்புறம் மகாராஷ்டிராவில் உள்ள மும்பையும் சரி, மேற்கு வங்காளத்துல உள்ள கொல்கத்தாவும் சரி, அப்புறம் கர்நாடகாவில் உள்ள பெங்களூரும் சரி, தமிழ்நாட்டில் உள்ள சென்னையும் சரி, இந்த 5 சிட்டியையும் குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, அதாவது லேண்ட் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நிலச்சரிவுனால இந்த 5 சிட்டியும் அதிகமான கட்டிடங்கள், அளவுக்கு அதிகமான கட்டிடங்கள்லாம் கட்டினதுனால இது வகையான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம வருஷத்துக்கு இது 4 mm கிட்ட ஏற்படும் அப்படின்ற மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அதாவது குறிப்பா சொல்ல போனா இது 3 வகையான காரணங்களாக ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முதலாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நிலத்தடி நீர் தாங்க சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நிலத்தடி நீரானது இப்ப எல்லாருடைய ஆட்சி காலத்திலேயே மழைநீர் சேகரிங்க சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டுல மொத்தம் பருவகாலம் சொல்றாங்க பாத்தீங்களா, தென்மேற்கு மற்றும் வடகிழக்குன்னு. இந்த வடகிழக்கு பருவ நிலையில என்னன்னு பாத்தீங்கன்னா, மழைநீரானது நம்மளுக்கு கிடைக்குது. இந்த வடகிழக்கு பருவத்துல நம்ம மழை நீரை சேகரிக்கப்பட்ட மழை நீரை நம்ம வீணாக்காம அவ்வப்போது யூஸ் பண்ணலாம். இதையே நம்ம குடிநீரையும் சரி மழை நீரை ரொம்பவே நம்ம வீணாக்கணும்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மழை நீரானது வீணாக நிலத்தடி நீர் மட்டம் குறையுது. நிலத்தடி நீர் மட்டம் குறைவதனால கடல் நீரானது நிலத்தடி நீர்ல அப்படியே அடங்கிது. இதனால கடல் நீர், உப்பு நீர் நிலத்துல உருவாச்சுன்னா என்ன ஆகும் நம்மளுக்கே தெரியும், அரிப்பு ஆக நிலமானது கீழே சரிய வாய்ப்புள்ளது. அதாவது குறிப்பா சொல்ல போனா நம்மளுடைய சென்னையில மிகவும் அழகான சதுப்பு நிலக்காடு துறைப்பக்கத்துல உள்ளது. சதுப்பு நிலத்துல என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாதி சதுப்பு நிலத்தை அழிச்சிருக்காங்க. கோர்ட்டே கடந்த 2023 கோர்ட்டே சதுப்பு நில காடுகளை அழிச்சு கட்டிடங்களை கட்டினா எவ்வளவு பெரிய ஆபத்துன்ற மாதிரி. அடுத்து 2வது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மைனிங், அதாவது சுரங்கப்பாதை.